பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு போர் நிலவரம் உலகையே பெரும் நெருக்கடிக்குள் தள்ளி இன்று 32வது நாளுக்குள் நுழைந்து கொண்ட போது ஈரானின் முக்கிய நகரான இஸ்பஹான் மீது அமெரிக்கா தனது பங்கபஸ்டர்ஸ் எனப்படும் பாரிய பதுங்குகுழி குண்டுகள் உட்பட்ட நாசகார குண்டுகளை வீசி பெரும் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானிய போர் கள நிலவரங்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் இன்று காலை ஒரு ஊடக சந்திப்பை நடத்துவதற்கு முன்னர் இந்த தாக்குதல் இடம்பெற இவ்வாறான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டது. அந்த எதிர்வினைகளின் ஒரு தாக்குதலாக துபாய் கடற்பரப்பில் முழு கொள்ளளவு எண்ணெயுடன் நின்ற குவைத்தின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று ஈரானிய ட்ரோனால் இலக்கு வைக்கப்பட்டது. இந்த ட்ரோன் பாரதூரமாக இந்த கப்பலை இலக்கு வைத்ததால் இந்த பாரிய எண்ணெய் தாங்கி கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவு ஏற்படக்கூடும் என்ற அச்ச நிலை தற்போது உருவாகியுள்ளது. ஈரானின் எரிசக்தி மையங்கள் மற்றும் மின் உற்பத்தி கூடங்களை தகர்த்து அழித்துவிட போதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்திய நிலையில் இவ்வாறான தாக்குதல்களுடன் இன்றைய 32ஆம் நாள் போர்க்களம் விரிவடையும் நிலையில் சமகால மத்திய கிழக்கு நெருக்கடி இலங்கை தீவுக்கும் புதிய நெருக்கடி நிலவரங்களை அதிகரிக்க தலைப்படுகின்றது. இலங்கையில் ஆக குறைந்தது 3 மாதங்களுக்கு 20 பில்லியன் ரூபாய் எரிபொருள் மானியத்தை நிதி ரீதியாக வழங்கிக் கொள்ள முடியும் என்றாலும் அதற்கு பின்னர், அதாவது மே மாதத்திற்கு பின்னர் அவ்வாறான மானியத்தை தொடர முடியாமல் போகலாம் என ஸ்ரீலங்காவின் திரைசேரி தனது கைகளை விரித்த நிலையில் நாளை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இலங்கை மக்களுக்கு அவர்கள் ஏற்கனவே செலுத்தி வரும் மின்சார கட்டணத்தை விட சராசரியாக 10% மின் கட்டணத்தை உயர்வாக செலுத்த வேண்டிய வகையில் நகர்வுகள் வந்துவிட்டன. நாளை நடைமுறைக்கு வரும் இந்த மின் கட்டண உயர்வு மத்திய கிழக்கின் மோதல் களம் ஆரம்பிக்க முன்னர் திட்டமிடப்பட்ட மாற்றங்கள் என்பதால் மத்திய கிழக்கின் போர் தாக்கங்களை மையப்படுத்தியும் இன்னொரு கட்டண உயர்வு வெறும் எனவும் அச்சமூட்டும் செய்திகள் தொடர்கின்றன. இவ்வாறான அச்சமூட்டும் செய்திகள் உள்ளூரில் வர இன்னும் இலங்கை உட்பட்ட உலகத்தை பயமுறுத்திக் கொள்வது போல மத்திய கிழக்கு நிலவரங்கள் உலகளாவிய பொருளாதார தாக்கங்களுக்கு மேலும் கடுமையான ஒரு பாதக நிலைமையை திறந்துவிடும் என அனைத்துலக நாணய நிதியமான IMF முழு உலகுக்கும் வாஷிங்டனில் இருந்து ஒரு எச்சரிக்கையை புதிதாக விடுத்துள்ளது. மத்திய கிழக்கின் இந்த மோதல் போக்கு எவ்வளவு கால நீடிக்கும், அது எவ்வளவு தூரம் பரவிக்கொள்ளும் என்பதை பொறுத்தே இன்னும் பல பாதக விடயங்கள் அமைந்து கொள்ள முடியும் என ஊகித்துக் கொள்ளும் IMF ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் வாஷிங்டனில் நடைபெறும் தனது முக்கியமான கூட்டம், அதாவது IMFின் கூட்டம், உலக வங்கியின் கூட்டத்தின் போது ஒரு முழுமையான மதிப்பீடு வெளியிடப்படும் என்றும் குறிப்பிடுகின்றது. இலங்கையில் தற்போது நாணய நிதியத்தின் குழு ஒன்று தங்கி நின்று ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கான கள ஆய்வுகளையும் அரசியல் முகங்களுடனான சந்திப்புகளையும் நகர்த்தி வரும் நிலையில்தான் வாஷிங்டனில் இருந்து நாணய நிதியம் இந்த புதிய பாதக எச்சரிக்கையை முழு உலகுக்கும் உரிய ஒரு பொருளாதார எச்சரிக்கையாக விடுத்துள்ளது. இலங்கை தீவுக்கும் பொருந்தக்கூடிய விடயமாகும். இலங்கை தீவை பொறுத்தவரை கடந்த வாரம் அந்த தீவுக்கு ரஷ்யாவின் எரிசக்தி பிரதியமைச்சர் ஒரு பயணத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு ரஷ்ய எண்ணெயை வழங்க மாஸ்கோ தயாராக இருப்பதான ஒரு செய்தியை தெரிவித்து திரும்பினார். இதே சமகாலத்தில் இன்று ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சரும் கொழும்புக்கு சென்று ரஷ்ய ஸ்ரீலங்கா இருதரப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கான தடத்தில் நிற்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யாவின் எண்ணெயை அதன் இறக்குமதியை தடுப்பதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி மேற்பார்த்த சமாஜ்வாதி ஜனதா பெரமுன தரப்பு
நேற்று ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை விடுத்ததுடன் இந்த குற்றச்சாட்டின் பின்னணியில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் செயலகத்தின் முன்பாக ஒரு போராட்டத்தை நடத்தியது. இந்த போராட்டத்தின் ஊடாக அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ரஷ்யாவின் எண்ணெய் இறக்குமதியை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இருந்தது. ஆக மொத்தம் ரஷ்ய பிரதி வெளியுறவு அமைச்சர் இன்று கொழும்பில் இறங்க முன்னரே உள்ளூர் அரங்கிலும் உலக அரங்கிலும் புராக்சிகளின் ஆட்டங்கள் இவ்வாறு இருக்கத்தான் செய்கின்றன. தனக்கு தனக்கு என்றால் சுலகு படக்கு படக்கு என அடிப்பது போல புராக்சிகளுக்காக ஈரானுக்கு ஆதரவான ஹெஸ்புல்லா, இல்லையென்றால் ஏமன் ஹவுத்திகள் நகர்வது ஆகட்டும், இல்லையென்றால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த இவ்வாறான மையங்கள் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிக்கு சதிகள் செய்யப்படுவதான பரபரப்பு குற்றச்சாட்டுகளுடன் தமது புராக்சி ஆட்டத்தை தீவிரப்படுத்துவது போன்ற கைங்கரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்கின்றன. ரஷ்ய புராக்சிகள் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை தடுக்க இலங்கையில் ஒரு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக நேற்று சொல்லி போராடி கொண்டனர். ஆனால் ரஷ்ய புராக்சிகள் இலங்கையில் இவ்வாறு பரபரப்பாக குரல் கொடுக்க தலைப்பட்டாலும் இலங்கையில் மருத்துவர்கள் இன்று தமது தரப்பில் சில கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தி கொண்டாலும் சிறையில் உள்ள மாபியா குயின் செவ்வந்திக்கு காவல்துறை அதாவது சிஐடியின் ஒருமுகங்களே பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நடத்த ஏற்பாடு செய்தமை போன்ற அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் வெளிப்பட்டு கொண்டாலும் இவற்றின் ஒட்டுமொத்த கூட்டல் கழித்தல்களை நோக்கிக் கொண்டால் ஆட்சி தரப்பான அனுரகுமார திசாநாயக்கா தரப்பு குறிப்பிடும் முறைமை மாற்றம் எனப்படும் சிஸ்டம் சேஞ்ச், அதாவது அந்த சிஸ்டம் சேஞ்ச் மாற்றம் இன்னமும் இலங்கையில் வரவில்லை என்பது நிரூபிக்கப்படுகின்றது. அனுரவின் ஆட்சி முறையை இல்லைனா சிஸ்டம் சேஞ்ச் கதைகளை நம்பி புலம்பெயர் தமிழர் தரப்பில் உள்ள ஊடக ஒத்தூதிகள் ஆஹா ஓஹோ என சொல்லிக் கொண்டாலும் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியை பிடித்து 1.5 வருடங்கள் கடந்த நிலையில் சட்டம் ஒழுங்கில் உள்ள பழைய முறைகேட்டு சிஸ்டங்கள் மாறாமல் தொடர்கின்றன என்பதைத்தான் ஒரு மாபியா குயினான செவ்வந்திக்கு சிஐடியின் காவலில் வைத்தே கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. கடந்த ஞாயிறன்று 29ஆம் தேதி செவ்வந்தியின் பிறந்த தினம் வந்த நிலையில் சிஐடி பணியகத்துக்குள்ளேயே இந்த கேக் வெட்டும் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட இருந்தமை ஆதாரப்படுகின்றன. செவ்வந்தி ஸ்ரீலங்காவின் உச்சநீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஒரு பச்சை குருதி கொலை குற்றத்தின் பங்காளி என்ற சந்தேகம் இருந்தாலும் ஒரு போதைக்கடத்தல் குழுவின் லேடி கிங்பின் அவர் என்ற நிலைமை இருந்தாலும் சிஐடி பணியகத்தின் உள்ளே அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்யும் அளவுக்கு அனுர அரசாங்கத்தின் கீழான காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இருப்பது போல தெரிகிறது. செவ்வந்திக்கு சிறைக்குள்ளே வைத்து கேக் வெட்டும் விடயம் பிரதி காவல்துறை மாதிபர்களில் ஒருவரான நிஷாந்த சொய்சாவுக்கு தகவலாக கிட்டியதால் செவ்வந்தியின் சகோதரர் சிறைக்குள் கொண்டு வந்த கேக்கும் அகப்பட்டது. அவரை சிறையில் இருந்து வெளியே அழைத்து சென்று கேக் வெட்ட செய்யப்பட்ட ஏற்பாடுகளும் அம்பலப்பட்டன. ஆனால் இவ்வாறாக கேக் வெட்டும் கொண்டாட்டங்கள் இடம்பெறும் போது அதில் எடுக்கப்படும் புகைப்படங்கள் இல்லையென்றால் காணொளிகள் வெளியே கசியக்கூடாது என்பதற்கு ஸ்ரீலங்கா சிஐடியினரின் ஒரு பகுதியே செவ்வந்தி தரப்புக்கு அட்வைஸ் வழங்கியமையும் அம்பலப்பட்டது. செவ்வந்திக்கு கேக் வெட்ட போகும் செய்தியை அறிந்து அடித்து பிடித்து அந்த இடத்துக்கு ஓடிச் சென்ற காக்கிகளின் உயர்முகங்கள் அந்த நிகழ்வை தடுத்த பின்னர் இவ்வாறான பரபரப்பு சம்பவங்கள் இல்லைனா திட்டங்கள் எல்லாம் தெரிய வந்தன. இதற்கிடையே சிஐடியில் இருந்தபடியே இந்த கேக் வெட்டு நிகழ்வுக்கு உதவிய சிஐடியின் அதிகாரி ஒருவர் செவ்வந்தியின் சகோதரருடன் ஏற்கனவே தொடர்பில் இருப்பதும் அம்பலப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பாகட்டும் இல்லையென்றால் மாலிமாவா எனப்படும் தரப்பாகட்டும் கூறிக்கொள்ளும் சிஸ்டம் சேஞ்ச் இன்னமும் முறையாக வேலை செய்யவில்லை. மாறாக எதிர்மறை விடயங்களாகவே அவை வருவதும் தெரிகின்றது. அந்த வகையில் யக்கல பகுதியில் உள்ள முன்னணி சோசியலிச கட்சியின் பணியகத்தை அனுரவின் ஜேவிபி பலவந்தமாக பிடித்தமை ஒரு சட்டவிரோதமான நகர்வென கம்பஹா நீதிமன்றமும் இப்போது தீர்ப்பு ஒன்றை வழங்கிவிட்டது. தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் தமிழ் தேசிய அரங்கின் அரிதார கூளை கும்பிடு தந்திரங்கள் கையிலாக கொடுப்பு அங்கிடு தத்தங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளிப்படுகின்றன. ஒருபுறத்தே தமிழினத்தை முள்ளிவாய்க்கால் வரை ஓட ஓட துரத்தி கந்தக நாசகாரத்தை கட்டவிழ்த்து அவர்களை கருவறுத்த முகமான ராஜபக்ஷ அதிகார மையத்தின் மஹிந்த ராஜபக்சவை தேடிச் சென்று கொழும்பில் கைலாக கொடுத்த சுமந்திரன் மறுபுறத்தே முன்னாள் போராளிகளை தனக்கு முன்னால் கிளிநொச்சியில் கூட்டி வைத்து தனது சுயலாப அரசியலுக்கு கணக்கு போகும் காட்சிகள் எல்லாம் வருகின்றன.
அண்மையில் கிளிநொச்சியில் நடைபெற்ற முன்னாள் போராளிகளுடனான சந்திப்பின் போது உரையாற்றிய சுமந்திரன், முன்னாள் போராளிகளை விட வேறு எவருக்கு தமிழரசு கட்சியில் சேர தகுதி இருக்கின்றது என ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டார். இப்படியெல்லாம் அரசியல்வாதிகளின் அங்கிடுதத்தங்கள் வருகின்றன. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வரை தமிழர்களின் ஆயுத வழி போராட்ட அரசியலை தான் ஆதரிக்கவில்லை என குறிப்பிட்ட அதே முகம்தான் இப்போது முன்னாள் போராளிகளோட வேறு இவருக்கு தமிழரசு கட்சியில் சேர உரித்து இருக்கின்றது, தகுதி இருக்கின்றது என வினா எழுப்ப, இந்த வினாவுக்குள்ளே முன்னாள் போராளிகள் என்ற துருப்புச்சூட்டை தமது சுயலாப அரசியலுக்காக அடிக்கும் அங்கிடுதத்தங்கள் பழிச்சிடுகின்றன. இதற்கிடையே அண்மையில் யாழ்ப்பாண மக்களை உசத்தியாக காட்டுகின்றேன் பேர்வழி என கிளம்பி கிளிநொச்சியில் வாழும் மலையக மக்கள் தொடர்பான தூசிப்பு வார்த்தைகளை பயன்படுத்தியும் இழிவுபடுத்தும் கருத்துக்களை முன்வைத்தும் சில கருத்துக்களை வெளியிட்ட சுயேட்சை எம்பி கூட தனது கருத்துக்கு இப்போது மன்னிப்பு கோருவதான ஒரு காட்சிப்படுத்தலையும் தோற்றப்படுத்தலையும் முன்னகர்த்தியிருக்கிறார். ஒரு சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை கடும் குற்றமாக்கும் அனைத்துலக ஒப்பந்தமான குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான அனைத்துலக ஐநா உடன்படிக்கையான ICCPR விதிகளின் கீழ் இந்த சுயேட்சை எம்பி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலைய குடிசார் சமூகம் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்த நிலையில் இவ்வாறான யுவடிவ திருப்பங்கள் எல்லாம் பெறுவது தமிழ் தேசிய அரசியலில் நீக்கமற நிறைந்திருக்கும் அங்கிடுதத்தங்களையும் கூளை கும்பிடுதல்களையும் இனத்தை கருவறுத்தவனையே தேடிச் சென்று கைலாக கொடுக்கும் நாசகார நகர்வுகளையும் துல்லியமாக பகிரங்கப்படுத்திக் கொள்கின்றது.